எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு பொதுநல சேவகர், உங்கள் பேச்சியப்பன் பேசுகிறேன். இளைஞர்கள் கூட்டமைப்பு, அதாவது இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனலு. எல்லோரும் நான் கொடுக்குற அந்த பொதுநல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பொதுநல கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு அதிகப்படியாக பொதுநல கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன். தெய்வங்கள் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயும் உங்கள் வீட்லேயும் பூசறையிலையும் நல்ல மனசார வேண்டுங்க. ஆனால் பொதுநலம் அப்படின்னு வரும்போது அதை தவிர்த்து விட்டு 4 பேரோட மக்களோட சேர்ந்து பொதுநல சேவை செய்யுங்க. அது மிகவும் சிறப்பு. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களில் ஏதாவது தவறு இருந்தால் இப்போயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் உண்மை அதுதான். பொதுநலன் அப்படின்னு வரும்போது தெய்வங்களை தவிர்த்து வாங்க. அந்த இடத்துல 4 பேர் தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான், இருக்குன்னு சொல்லுவான். அதனால் நல்லா மனசுக்குள்ளே வேண்டுங்க, உங்கள் வீட்டில் நல்லா வேண்டுங்க, கோயில் குளத்துக்கு நல்லா போய் சாமி கும்பிடுங்க. தெய்வங்கள் இருக்குது, இல்லாதவங்களுக்கு இல்லை, இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் பொதுவுடைமை அப்படின்னு வரும்போது எல்லாரும் அதை தவிர்த்து விட்டுட்டு வாங்க. இது ஆரம்பம். என்னுடைய பொது சேவை, என்னுடைய கருத்துக்களை கேளுங்க. இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிற இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வருங்கால எல்லா இளைஞர்களும் பின்னாடி என்ன நடக்க போகுது, இனிமேற்பட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போவே சிந்தித்து செயல்படுங்க. இனி வரப்போகிற இளைஞர்கள் தான் நிச்சயமாக நம் நாட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு வீர் கொண்டு எழுந்து வாருங்கள். உங்களால் முடியும். நிச்சயமாக இளைஞர்களால், இளைஞிகளால், திருநங்கைகளால், மகளிர் எல்லாருமே இளைஞர்களாக நம் நாட்டினை ஒழுங்குபடுத்த நிச்சயமாக உங்களால் முடியும். வாருங்கள். அதாவது இப்போ உள்ள மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நாட்டு நடப்பை பற்றி தெரியாமல் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னா இருக்கும், இல்லை அப்படின்னு நினச்சானா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. இருக்குன்னு நினச்சி சாமியை கும்பிட்டா இருக்கும், இல்லை நினச்சா சாமி கும்பிட்டா இல்லை தான். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை எடுத்து சொல்லும்போது மனசை நொந்து வேண்டும். எப்படி? மனசை நொந்து வேண்டி கண்ணீர் மல்க வேண்டணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆதங்கம், உங்ககிட்ட இருக்கிற அந்த வெளிப்பாடு எல்லாமே கண்ணீர் மல்க அந்த வேதனையை ஐயா கிட்டையோ அம்மா கிட்டையோ எடுத்து சொல்லும்போது அந்த வேதனையை உங்கள்கிட்ட இருந்து அது வெளிப்படணும். அந்த மனசை நொந்து வேண்டும்போது அந்த தெய்வங்கள் உங்களை ஏற்று பார்ப்பாங்க. அப்படி வேண்டி முடித்த உடனே கையும் காலும் நீட்டி நிமிர்ந்து படுத்து அந்த பூமி மாதாளையும் மனசுக்குள்ளே வேண்டி
அதனிடமும் அந்த பூமி மாதாளியிடமும் உங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கப்புறம் எந்திரிச்சு தீவாதாரணை வரும்போது அம்பாள்கிட்ட இருந்தோ ஐயாக்கிட்ட இருந்தோ தீவாதாரணை வரும்போது அந்த நேரம் பொத்தி எடுத்து கண்ணை பொத்திக் கொள்ளது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் இப்படி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தெய்வங்களை வேண்டும்போது இப்படி கண்ணை மூடிக்கிட்டு வேண்டாதீங்க. கண்ணை மூடக்கூடாது. இது யாருக்குமே தெரியலை. கண்ணை மூடாமல் அவர் அபிஷேகம் பண்ணும்போதோ இல்லை தீவாதாரணை காட்டும் போதோ நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அம்பாள்னா அவளுடைய அலங்காரத்தை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் என்ன அலங்காரத்தில் இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவளுடைய அழகை ரசிக்கணும். ஐயாவாக இருந்தால் அவரை மேலும் கீழுமா பார்த்து அவருடைய அழகை ரசிக்கணும். அப்படி ரசித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தீவாதாரணை காட்டி முடித்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க, காட்டுவாங்க. அந்த தீவாதாரணை காட்டும் போது நீங்கள் அதை அந்த நேரம் பொத்தி எடுத்து கண்ணில் அப்படியே ஏற்றுக்கணும். அப்போ தான் அந்த தெய்வத்துடைய அந்த உங்களுடைய வேண்டுதலானது அந்த தீவாதாரணையில் இருந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய சினிமாக்களில் வந்து பொதுநல கருத்துக்களை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. கெட்ட விஷயங்களும் எடுத்து காட்டுறாங்க, நல்ல விஷயங்களும் எடுத்து காட்டுறாங்க. சரி, இதில் ஏன் கெட்ட விஷயங்களை அதிகமாக தவிர்க்கக்கூடாது? செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ வாழைன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எடுத்த சீனுகளை அந்த பள்ளிக்கூடத்து டீச்சர்மார்களுடைய அந்த கர்ச்சிப்பை எடுத்து அந்த சின்ன பையன் முகர்ந்து பார்த்து ஆசைப்படுறான். டீச்சர் மேலே ஆசைப்படுறான். அவனே ஓப்பனாக சொல்கிறான், உங்கள் மேலே எனக்கு ஆசை இருக்குது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறான். அது டைரக்டருடைய மாரி செல்வராசருடைய வழியில் வந்து அது நல்ல விஷயமாப்பட்டாலும் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு சடன்லியாக பார்க்கும்போது அது வந்து என்ன தோணும்? ஒரு டீச்சருடைய கர்ச்சிப்பை முகந்து பார்க்கும்போது அதை ஒரு கீழ்த்தரமாக தான் நினைக்க வேண்டியது வரும். வயசு என்ன, அவன் வயசு என்ன, அந்த டீச்சரோட வயசு என்ன, அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். இதில் வந்து அவருடைய குற்றத்தை நான் சொல்கிறேன். மாரி செல்வராசருடைய குற்றத்தை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி சீன் எடுத்துருக்கக்கூடாது. கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்லி எடுத்திருக்காரு. அது முற்றிலும் உண்மை, அது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கர்ச்சிப்பை முகந்து பார்க்குறது நாளை இடைவில் நீ என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் எங்கடா டீச்சர் மாதிரி கர்ச்சிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. இது தவறான விஷயமா இல்லையா? எல்லாரும் ரொம்ப ஓஹோன்னு பாராட்டுறாங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமான படம் தான் இது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தவறு பண்ணிட்டார். அதனால் மாரி செல்வராஜ் அவர்களே, உண்மையிலேயே உங்களுடைய கருத்துக்களுக்கு, கருத்தான படங்களுக்கு நானும் பாராட்டுறேன். ஆனால் இந்த சீன் எனக்கு பிடிக்காத சீன். எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்காது. உண்மையிலேயே இதை பார்த்துட்டு, ஏன்னா விளையாட்டு பிள்ளைகள் இல்லையா, சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் வந்து விளையாட்டு பிள்ளைகள், நிச்சயமாக செய்யணும் ஒரு மூளை, அந்த இது வந்து கட்டாயம் செஞ்சால் என்ன, நெசத்துக்கு செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு இது ஓடிடும் பிள்ளைகளுக்கு. அப்போ தேட ஆரம்பிச்சிருவான். டீச்சர் எப்போ கர்ச்சிப்பை எங்கே வைப்பார், பேக்கில் வச்சாலும் எடுத்துருவான். என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே இன்னும் முகந்து பார்க்க ஆரம்பிப்பான். படத்தில் தானே செஞ்சாங்க, நம்ம நெசத்துக்கு செய்வோம்டா அப்படிங்கிற. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள் அப்படி இருக்குது. செல்லு வந்ததில் இருந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. நல்ல விஷயங்களை இருந்தாலும் அதை கெட்ட விஷயங்களாக பயன்படுத்தி பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. தாய் தாப்பங்க
பெற்றோர்கள் வந்து அதாவது இந்த செல்லுகளை வந்து அளவுக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி வெளிநாட்டவர் நம்ம தண்ணியை நம்ம நாட்டில் நம்ம நிலத்தடியில் இருக்கிற அந்த நீரை உறிஞ்சு நம்மளுக்கே வெளிநாட்டவர்கள் வந்து நம்மளுக்கே விற்பனை பண்ணுறாங்க. இது பிற்காலத்தில் தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆக போகுது. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே. இப்பயே தண்ணியை விலைக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். வெளிநாட்டவர்கள் வந்து அதாவது வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை வந்து ஸ்லோ பாய்சன் முறையில் கெமிக்கல்களை ஒவ்வொரு உணவு பண்டங்கள்லையும் செலுத்தி என்ன செய்கிறாங்க, நம்மளை வந்து பழையபடிக்கு அடிமைப்படுத்த போகிறாங்க. இதுதான் நடக்கும். இனிமேல் பட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். குளோனிக் முறையில் ஜப்பான்காரன் காய்கறிகளை தயார் பண்ணி சமையல் சாப்பிட்டான். அது இனிமேல் வரும். விவசாயம் அழிய போகுது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ரசாயனம். ஒரு விவசாயி வந்து காய்கறி அப்படியே பிடிங்கிட்டு வந்து தெருவில் வச்சு விற்கிறான். அதை மக்கள் வந்து அதை வாங்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படியே வந்து இயற்கையாக வந்து வாங்கி விற்கிறான், அதை வாங்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கடையில் போய் சந்தையில் போய் நீங்கள் என்ன செய்ய, அவன் ஸ்ப்ரே அடிக்கிறான். வாழைப்பழம் பழுக்கணும்னா ஸ்ப்ரே அடிக்கிறான். காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஸ்ப்ரே அடிக்கிறான். பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு பவுடர் தூவுறான். விலையேன்னு அப்படியே ஒட்டியிருக்கு. ஆப்பிள் பழங்களில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்கிற அந்த கெமிக்கலை போய் நீங்கள் ஓடி போய் வாங்குறீங்க. ஆனால் விவசாயி பிடுங்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல விற்கிறான் அப்படின்னா, தெருவில் விற்கிறான்னா அதை வாங்க மாட்டேங்குது. ஏன்? விஷம்தான் எங்களுக்கு வேணும், அப்படி வேணும், அதை நாங்கள் திண்டுட்டு சாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே ஒழிய, ஆனால் இயற்கையான பொருளை வாங்கி சாப்பிடணும், நீடோடி வாழணும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க. நம்ம நாட்டில் விளையக்கூடிய வரக்கூடிய அனைத்துமே மூலிகை சம்மந்தப்பட்ட பொருட்கள், அனைத்துமே எல்லாமே மூலிகை சம்மந்தப்பட்டது தான். ஆனால் நிறைய இருக்குது. ஆனால் இதை வெள்ளைக்காரன் பார்த்துட்டு என்ன செய்கிறான்னா, வெளிநாட்டுக்காரங்க இதை அழிக்கிறாங்க. இப்போ நாட்டு தக்காளி இருக்கா? இல்லை. கேப்பை இருக்கா? கம்பு இருக்கா? சோளம் இருக்கா? எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் ஒழிச்சிருவாங்க. விளைய விட மாட்டாங்க. ஏன்னா கெமிக்கலை போட்டு பூமியை பூரா பாழ்படுத்திட்டாங்க. வராது. ஏன் அந்த காலத்தில் சாணி சகதி வச்சு விவசாயம் பண்ணலையா? அந்த காலத்தில் வந்து சுகப்பிரசவம் ஆகலையா? இப்போ தான் போன உடனே ஆஸ்பத்திரியில் உடனே குழந்தை குறுக்க கிடந்துருது, குடல் அதாவது மாலை சுற்றி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி, கொடி சுற்றி கிடக்குதுன்னு ஏமாற்றி ஆப்ரேஷன் பண்ணி அவன் சம்பாத்தியம் பண்ண பார்க்குறான். எப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ண வியாபாரிக அப்படிலாம் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கங்க. நம்மளுடைய பிள்ளைகள், பின்னாடி வர்ற பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத இப்பயே யோசிங்க. பின்னாடி வர்றதை முன்னக்கூடியே யோசிங்க. அப்போனா தான் நம்ம பிள்ளை, நீங்கள் இறந்த உடனே உங்கள் பிள்ளைகள் பின்னாடி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஒரு தகப்பன் இறந்து போனோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் என்ன பாடுபடுது அப்படிங்கிறத மற்றவங்க, அப்போ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளையும் வாழ்க்கை, அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா கெமிக்கலை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான பொருட்களை சாப்பிடுங்க. வழிமுறைகளை பயன்படுத்துங்க. தெய்வங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே தெய்வங்களை வேண்டிக்கங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆனால் பொது நலத்துலன்னு வரும்போது அதெல்லாம் விட்டுருங்க.
பொதுநலம் அப்படின்னு வரும்போது அதை விட்டுட்டு தவிர்த்துட்டு ஒற்றுமையாடுங்க. தெய்வம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதை பொது நலத்துலேயும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு சிலர்களுக்கு பிடிக்காது, தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரியார்ன்ட்டு கிடக்கிறவங்க தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. அதாவது உங்கள் வீட்டில் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க, தெய்வங்களை வணங்குங்க, கோயில்களுக்கு போங்க, நல்லா வணங்குங்க. பொதுப்படையாக வரும்போது 4 பேர் கூட வருவாங்க, ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்காது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதை தவிர்த்துருங்க. ஒத்தையில் இருக்கும்போது, நீங்கள் மட்டும் இருக்கும்போது தெய்வத்தை வணங்குங்க. 4 பேர் 5 பேர் கூடும்போது, ஒரு பொதுநல சேவைக்கு போகும்போது நீங்கள் அதை தவிர்த்துக்கங்க. மனசுக்குள்ளே வேண்டிக்கங்க, வேண்டிக்கிட்டு உங்கள் செயல்பாடுகளை செய்யுங்க. இந்த கருத்துக்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம்.